3-3-2026 விஷுவ வஷு வருடம் மாஷி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. மாலை 5:52 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மகம். காலை 8:07 பின்பு பூரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3:04 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் பௌர்ணமி திதியாகவும் ஹோலி பண்டிகை நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும். அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய நாளாக அமையும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மணி என்ற பொருளுக்குள் ஓசை இருக்கும், மனிதன் என்ற உருவத்துக்குள் ஆசை இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டி கத்துவதால் வரும் பாவங்களையும் பள்ளி கத்துவதால் வரும் யோகங்களையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க ஜெகநாத பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மையோடு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்ம ராசியிலே தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன பன வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிழ்ந்த பால் களையம் ஏறாது, உடைந்த கண்ணாடி ஒன்று சேராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க வெங்காளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும். திடமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, திருப்தியான சூழல்கள் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்தையான பணத்தை விட அத்தை மகளின் அன்பு அலாதியானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துல கூட உங்களுக்கான முகவரியும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதை வரிகளில் நிலவு அழகு, காதல் வாழ்க்கையில் மனைவிதான் அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு
சிம்ம ராசியை சார்ந்தவங்க பூமிநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் சேரும். உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் அல்லது உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அல்லது உங்களுக்கான சிறப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டி பேசுவதில் நன்மைகளும் மாட்டி பேசுவதில் உண்மைகளும் காலம் கடந்துதான் புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தேவி சாரதாம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயமும் வளமும் சேர்ந்து கிடைக்கும். கடந்த கால துயரங்களை எல்லாம் துடைத்தெறிந்து சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருத்தம் பார்த்த திருமணத்தில் கூட வருத்தம் உள்ளதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுவாமி தாயு மாணவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள். தட்டி பறிப்பவர்கள் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவர்கள் வாழும் கலிகாலத்தில் நல்லவர்களும் வாழ முடியும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ ரங்கநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மரபுகள் மீறாத உறவுகள் கிடைக்கும். பணிவையும் துணிவையும் கடைபிடித்து பக்குவமான பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையுள்ள பெண்களால் மட்டுமே பூலோகத்திற்கு பெருமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் பெருகும். உங்களுக்கான வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமை தவறாத ஆண்களால் தான் கலிகாலத்திற்கு பெருமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பன்னாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VI.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மழை போல் துன்பங்கள் பனி போல் நீங்கும். கடந்த கால அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத பேச்சுக்களை நம்பி தடம் மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க பால முருகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும். உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் களை கட்டும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்த உறவுகளை விட வாழ்க்கையின் சொந்த உறவுகளை மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க சப்பானி கருப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் எந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.